everyone, welcome back to my channel. Hope you all are doing good and we are also good, alhamdulillah. And thanks for my subscribers for your love and support. And நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. என் சேனலை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு வெளியே வெதர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல வெயில் அடிச்சிட்டு நல்ல வார்மாக இருந்துச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான கிளைமேட்க்கு ஒரு வாக் போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நானும் கிட்ஸும் இன்னைக்கு வாக் போனதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெசிபி கூட ஷேர் பண்ண போகிறேன். டபுள் சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்டார்டிங்கே எடுத்து வச்சுட்டேன். மைதா ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். டூ எக்ஸ் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், 100 grams டார்க் சாக்லேட், 1/2 கப் ப்ரௌன் சுகர், 100 grams சாக்கோ சிப்ஸ், 1 teaspoon வெனிலா எசன்ஸ் அண்ட் 80 grams பட்டர், 1/2 கப் ஒயிட் சுகர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அண்ட் இப்போது நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ பட்டரை நல்லா நம்ம மெல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டார்க் சாக்லேட்டும் சாக்கோ சிப்ஸையும் போட்டு மெல்ட் பண்ணணும். டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேஸில் வச்சு பட்டரை நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த சாக்கோ சிப்ஸ் சாக்லேட்டான போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற டைமில் நம்ம இந்த டார்க் சாக்லேட்டை நல்லா பீசஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ரஃப்பாக பீசஸ் போட்டாலும் சரி, இல்லை ஸ்லைஸாக வெட்டி போட்டுக்கிட்டாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த சாக்கோ சிப்ஸ் கூட நான் டார்க் சாக்கோ சிப்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஒரு ப்ரௌனியில் கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பட்டர் நல்லாவே ஹாட் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் எல்லாம் நல்லாவே மெல்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே இதை கூல் ஆகிறதுக்கு விட்டுறலாம். எடுத்து வச்சிருக்கிற எக்ஸை ஒன்று ஒன்றா நம்ம உடைச்சி அந்த பவுலில் சேர்த்துக்கலாம், மிக்சிங் பவுலில். இப்போ அந்த 2 எக்ஸையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்ஸ் நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1/2 கப் ஒயிட் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி பேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிடவே கூடாது. ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். அதை கிளாக் வைஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ் அண்ட் சுகரும் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அந்த ஃப்ளேவருக்காக. இது ஆப்ஷனல் தான். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது டார்க் கொக்கோ பவுடர் தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். சுகர் அண்ட் எக்ஸ் மிக்சரோட இந்த கொக்கோ அண்ட் வெனிலா நல்லா கம்பைன் ஆன அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் நான் மைதா சேர்த்துக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். ஸோ அதையும் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டரை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்ச பட்டர் அண்ட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் நல்லா
ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறத விட இந்த டபுள் சாக்லேட் ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். இதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா மேலே டாப்பில் வந்து கிரிங்கிள்ட், பாட்டமில் வந்து நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி கிடைக்கும். ஸோ இப்போ ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌனி பேக் பண்ணுற மோல்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 7 இன்ச் இந்த ஷார்ப்பான ஸ்கொயர் ஷேப் உள்ள மோல்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த நம்ம பேட்டரை போட்டுட்டு சும்மா ஒரு 2-3 தடவை டேப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அந்த சாக்லேட் ஸ்லைஸையும் அண்ட் டார்க் சாக்லேட் சிப்ஸையும் மேலே வந்து போட்டுக்கலாம். நம்ம டபுள் சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறதுனால நிறைய சாக்லேட்ஸ் இதில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணணும். அது கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கூடுதலாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காட்டிருக்கிற இந்த ப்ரௌனி ரெசிபி வந்து வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் கடையிலையோ ஆர்டர்ஸுக்கோ இந்த ரெசிபி சரி வராது. ஏன்னா மேலே வந்து நல்லாவே கிரிங்கிள்டாக, அடியில் நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக செய்வாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம நிறையவே ப்ரௌனிஸ்க்கு வந்து சாக்லேட் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பேக் ஆயிடுச்சு ப்ரௌனி. ஸோ இப்போ அதை வெளியே எடுத்து நல்லா ஆற விடலாம். ஸோ இப்போ ப்ரௌனியை பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அந்த கிரிங்கிள்னு பாருங்கள். இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த டபுள் சாக்லேட் ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிப்பியை அப்படியே வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி அடியில் நல்லாவே சாக்லேட் மெல்ட் ஆகி மேலே நல்லா கிரிங்கிள்டாக, பாட்டமில் நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. நல்ல பர்ஃபெக்டான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு. நான் இப்போ செஞ்ச ப்ரௌனியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.